பாவம் செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்றும், பாவம் செய்யாத சமுதாயமாக மனிதர்கள் இருந்தால் அவர்களை அகற்றிவிட்டு பாவம் செய்யும் சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் என்றும் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இது எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கேட்குறீங்க. கூடுதலாக இந்த கேள்வியோட நீங்க ஒரு இமேஜையும் வந்துட்டு இணைச்சிருக்கிறீங்க. அதுல வந்துட்டு ஒரு புத்தகத்தினுடைய பக்கம் இடம்பெற்றிருக்கு. அதுல மேற்பகுதியில புகாரில வரக்கூடிய 7507ஆம் இலக்கத்துள்ள ஹதீஸும், கீழ்ப்பகுதியில முஸ்லிம்ல வரக்கூடிய 5304ஆம் இலக்கத்துள்ள ஹதீஸும் இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸின் அடிப்படையில இந்த மாதிரி கேள்வியும் கேட்குறீங்க. என்ன உங்களுக்கு தோன்றிருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஹதீஸ வாசிக்கும் பொழுது, பாவம் செய்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இறைவா மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்டா, இறைவன் வந்துட்டு மன்னிச்சுருவான். அதே போல பாவம் செய்யாதவர்களாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன் மனிதர்கள். அப்படி இருந்தாங்க கூட பாவம் செய்யப்படணுங்கிறதுக்காகவே அவர்கள அகற்றி விட்டு, பாவம் செய்வதற்காகவே மனிதர்கள என்ன செய்வான்? இறைவன் வந்து உருவாக்குவான். அப்படின்ற மாரி விளங்கி, இந்த ஹதீஸ்ல அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே அப்படின்ட்டு, நீங்க சந்தேகம் ஏற்பட்டு கேட்கிறீங்க. ஆனா உண்மை வந்து அது கிடையாது. இந்த ஹதீஸ் மேலோட்டமாக வாசிக்கும்பொழுது அந்த மாரியான கருத்து சிலருக்கு தோன்றலாம். ஆனா அது அப்படி கிடையாது. ஒரு முக்கியமான அடிப்படை விளங்கிக்கணும். என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு விஷயத்த குறித்து நாம புரிந்து கொள்ளணும்னு நெனைக்கிறோமோ, ஒரு சப்ஜெக்ட் குறித்து விளங்கிக்கிறோம்னு நெனைச்சோம் அப்படின்னாக்கா, அது குறித்து மற்ற குர்ஆனுடைய வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மற்ற ஹதீஸ்கள்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம அனைத்தையுமே வைத்து தான் நான் ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. சரி. இப்ப முதலாவது கேள்வியினுடைய பகுதியில என்ன சொல்றீங்க அப்படின்னாக்கா, பாவம் செஞ்சா இறைவன் வந்து மன்னிச்சுருவான் அப்படின்ட்டு உங்களுடைய கேள்வி தொடங்குது. அதாவது பாவங்கிறது அது பிரச்சனை கிடையாது. பாவம் செஞ்சுட்டு இறைவா மன்னிச்சுன்னு சொன்னா மன்னிச்சுருவான் அப்படிங்கிற மாரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. அதான் நிலைமையா? அப்படின்னா, அதுக்கு ஆதாரமா 7507ஆம் இலக்கத்து ஹதீஸும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க குறிப்பிட்றீங்க. ஆனா உண்மை அதுவும் இல்ல. அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு அடியார் வந்து ஒரு பாவம் செஞ்சுடுறார். பாவம் செஞ்சுட்டு அவர் என்ன செய்றாரு? ரப்பி அத்னப்து, இறைவா நான் பாவம் செஞ்சுட்டேன். ஃபக்ஃபிர்லி, என்ன மன்னிச்சிரு என்று சொல்றார். உடனே இறைவன் வந்து என்ன சொல்றான்? அலிம அப்தி அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிரு தன்ப வ யஅஹுது பிஹி, எனது அடியான் வந்துட்டு அவனுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்றும், அவன் வந்து பாவங்களை மன்னிப்பவன் அல்லது அதற்காக தண்டிப்பவன் என்றும் அறிந்து வைத்திருக்கிறானா? அப்படின்னா நான் வந்து கஃபர்து லி அப்தி, எனது அடியானை நான் மன்னிச்சு விட்டேன் என்று இறைவன் சொல்வதாக இருக்கு. பிறகு மீண்டும் ஒரு காலம் கழியுது. மீண்டும் அந்த அடியான் பாவம் செய்றான். பாவ மன்னிப்பு கேட்கறான். இறைவன் நான் முன்னாடி சொன்னது மாரியே திரும்பவும் இறைவன் சொல்வதாக இருக்கு. திரும்பவும் காலம் கழியுது. திரும்பவும் பாவம் செஞ்சுடுறான். திரும்பவும் வந்து இறைவன் வந்துட்டு, நான் வந்துட்டு மன்னிச்சுட்டேன் அப்படின்ட்டு இந்த முன்னாடி நம்ம சொன்னது போலவே சொல்லி, இன்னும் அ இனி அவன் நாடியதை செஞ்சுக்கட்டும் என்று இறைவன் சொல்வதாக இந்த ஹதீஸ் வந்து முடிவு பெறுது. அப்ப இந்த ஹதீஸ வாசிச்சுட்டு தான் நீங்க வந்து, அவன் பாவம் செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்னு சொன்னாலே போதும். பாவம் மன்னிச்சுருவான். பாவங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அ என்றும், அதேபோல பாவத்த செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு ஏன்னா ஒரு தடவ செஞ்சுட்டு திருப்பியும் செய்றாரு, திருப்பியும் செஞ்சுட்டு, இறைவன் என்ன நாடினாலும் செஞ்சுக்கோன்னுலாம் சொல்வதாக இந்த ஹதீஸ் இருக்குல்ல. இத வச்சு பாவம் செய்றது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்பப்போ இறைவா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டா போதும். என்று மேலோட்டமாக வாசிக்கும் பொழுது விளங்கிக் கொண்டு இந்த மாரி கேட்கிறீங்க. அது கிடையாது. இப்ப இந்த பாவ மன்னிப்பு பெறுவது குறித்து தான் இது சொல்லப்பட்டிருக்கு. பாவ மன்னிப்பு பெறுவதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்னு ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னா, அதனால பாவ மன்னிப்புலாம் கிடைத்து விடாது. மாறாக பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு முக்கியமாக குறைந்தது 5 கண்டிஷன்கள் இருக்கு. இது மற்ற மற்ற இடங்கள்ல திருக்குர்ஆன்லயும், ஹதீஸ்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது என்னன்னாக்கா, ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா, அதுக்கு முதல்ல வருந்தணும், உணரணும், அதுக்கு வருத்தப்படணும். இது முதல் கண்டிஷன். இதற்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா, இப்னு மாஜாவுல 4252ஆம் இலக்கத்துள்ள ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்நதமு தௌபத்துன். அதாவது பாவத்த நினைச்சு வருந்துவதே பாவ மன்னிப்பு தேடுவதாகும் என்ற கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா, அது தப்பு தான் செஞ்சிருக்கோம் உணர்ந்து அதுக்கு வருத்தம் அடைகிறோம்ல, அது முதல் கண்டிஷனா இருக்கு. அது இருக்கணும். சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்னு சொல்லிட்டு போறது கிடையாது. அந்த வருத்தம் ஏற்படணும் உள்ளத்துல. அது முதல் கண்டிஷன். 2வது 5 கண்டிஷன் இருக்குன்னு சொன்னோம்ல. முதலாவது இந்த ஒரு கண்டிஷன் இருக்கணும். 2வது கண்டிஷன் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு அடியார் வந்து பாவம் உதாரணமா வந்து மது குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வைங்களேன். அதனால அ சமுதாயத்துல எல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமா பார்க்குறாங்க. "இவன் நான் குடிகார பையன்" அப்படிங்கிறாங்க. ரொம்ப கேவலமா மதிக்கிறாங்க. உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, "அச்சோ! மகனே இதுக்கு மேல நம்ம வந்துட்டு கேவலப்பட வேண்டாம். இனி மனிதர்கள் வந்துட்டு என்ன மதிக்கணும், புகழணும்னு" சொல்லி அவன் என்ன செய்றான், தனது செயலெல்லாம் மாத்திட்டு குடிப்பழக்கத்தையே விட்டுர்றான். நல்லவனா அவன் இந்த குடிப்பழக்கத்த மாறி விட்டுட்டு மாறிர்றான். அப்ப அந்த நேரத்துல அவன் அந்த பாவம்ங்கிறது இருக்குல்ல, குடிப்பழக்கங்கிறது, அத விடுவதற்கு அடிப்படையா இருக்கிறது என்னன்னா, மனுஷன் வந்து அவனிடத்துல நல்ல பேர் வாங்கணுன்ட்டு. அப்ப அதனால வந்து ஒருத்தன் வந்து பாவத்த செய்றத நிறுத்துனானா, அதனால இறைவன் மன்னிச்சுருவானா?
மன்னிக்க மாட்டான். மாறாக இஹ்லாஸ் இருக்கணும். அது மதுவாக இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், அல்லது சிறிய பாவம் பெரிய எந்த ஒரு பாவமா இருந்தாலும் இந்த பாவம் இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி முடிவெடுப்பதற்கு அடிப்படை, இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கோருவதற்கான அடிப்படை இஹ்லாஸா இருக்கணும். இறைவனுக்காக என்று இருக்கணும். ஏன்னா இது வந்து எல்லா அமல்களுக்குமே அடிப்படை. இறைவனிடத்துல வந்து நம்மளுடைய ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படும்னா அதுல இஹ்லாஸுங்கிறது கட்டாயமா இருக்கணும். அதுவும் பாவ மன்னிப்புக்கு 100% இருந்தே ஆகணும். எல்லாத்துலயுமே இருக்கணும். பாவ மன்னிப்புங்கிறது கட்டாயமா அதுல என்ன செஞ்சு இருந்தது ஆகணும். அப்ப அது 2வது கண்டிஷன் அப்படின்னாக்கா இஹ்லாஸ், அல்லாவுக்காகவே அப்படிங்கிற அந்த மன தூய்மையோடு ஒருத்தர் வந்து பாவங்களை செய்வது விடணும். அதுதான் அதற்கான அடிப்படையா இருக்கணும். மனுஷனுக்காக அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி இவன்கிட்ட நல்ல அதெல்லாம் கிடையாது. முதல் அடிப்படை இறைவனுக்காகன்னு சொல்லி அந்த இஹ்லாஸ் இருக்கணும். 3வது அந்த அடிப்படை என்ன அப்படின்னாக்கா உடனே செய்யணும். அதாவது அந்த பாவம் எதற்காக மன்னிப்பு கோருகிறாரோ ஒரு அடியாரு, அந்த பாவத்தை நிறுத்தியவரா இருக்கணும். பாவத்தில் ஈடுபட்டுக்கிட்டே கேட்கறது கிடையாது. பாவத்தை நிறுத்திட்டு உடனே அதுல இருந்து விடுபட்டு விட்டு தான் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கோரணுமே தவிர செஞ்சுக்கிட்டே பாவ மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது கிடையாது. இதற்கும் நிறைய ஆதாரம் உண்டு. உதாரணமா 3வது அத்தியாயத்தினுடைய 135ஆம் வசனத்துல வலம் யஸ்ரு அலமா ஃபஅலு வஹும் யஅலமுன், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க வந்துட்டு அவங்க தாங்க செய்தல தெரிந்து கொண்டே அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்கிறான். அப்போ அது அதிலேயே இருந்துகிட்டு கேட்கறது அப்படிங்கிறது கூடாது. இது 3வது ஒரு அடிப்படையா இருக்கு. 4வது அடிப்படையும் என்ன அப்படின்னாக்கா இப்போ நம்ம செய்ய இந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் அதே பாவத்தை செய்வேன் அப்படின்னு மனசுல அப்படியே ஏற்கனவே பேக் டிராப்ல வச்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி நினைச்சிட்டு கேட்கறது அது கூடாது. ஏன்னா அல்லாவை ஏமாத்துறது அப்படிங்கிற கணக்குல தான் வரும். அல்லாவை யாருமே ஏமாத்த முடியாது. இறைவனிடத்துல வந்துட்டு மன தூய்மையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு அமல்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இறைவனை ஏமாற்ற முடியாது. எனவே நாம வந்து ஒருபோதும் திரும்ப செய்ய மாட்டோம், திரும்பவும் அதன் பால் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மன உறுதி இருக்கணும். இது 4வது. நான் ஒருபோதும் திரும்ப செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த மன உறுதி. நாளை பின்ன திரும்பவும் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது வேற. ஆனா மன உறுதி, நான் இனி செய்ய மாட்டேங்கிற அந்த ஒரு அந்த அடிப்படைங்கிறது கட்டாயமா இருக்கணும். அப்பதான் இறைவனை ஏமாற்ற நினைக்கல, உண்மையிலேயே அவன் வந்துட்டு இறைவனிடத்தில் பாவ கோருகிறான் அப்படின்னு ஆகும். அதற்கு ஆதாரம் இந்த ஹதீஸ் கூட நம்ம புகாரில் சொன்னோம்ல, நீங்க குறிப்பிட்ட 7507 இலக்கத்துல ஹதீஸ் இருக்கு. அதே போல 5வது ஒரு அடிப்படை என்னன்னாக்கா, நாம வந்து ஒரு மனிதர்கள் விஷயமா பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா, உதாரணமா அவருடைய ஒரு பொருளை திருடி இருக்கிறோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு நமக்கு அப்பதான் புத்தி வருது. அப்போ நம்மளுக்கு இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கோரி விட்டா மட்டும் போதாது. திரும்ப அவன்கிட்ட என்னத்தை நீங்க திருடணுமோ திருடிப்பட்டிருக்குதோ அதை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த 2000 திருடிட்டேன், இந்தாப்பா வச்சுக்கோன்னு கொடுத்துரும், கொடுக்கவும் செய்யணும், இறைவனிடத்துல மன்னிப்பும் கோரணும். சரிங்களா? அது அவனை பற்றி புறம் பேசியிருக்கிறோம், போய் பேசிட்டோம் அப்படின்னா அவனிடத்திலே போய் சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன்ப்பா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்ப மனிதர்கள் விஷயமான ஒரு விஷயமா இருந்துச்சுனாக்கா மனிதரிடத்திலேயே போய் சொல்லி அவனிடத்திலேயே மன்னிப்பு பெறணும். இப்ப இந்த 5 முக்கியமான அடிப்படைகளும் இருந்தால்தான் இறைவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு கிடைக்குமே தவிர சும்மா அஸ்தகுஃபிருல்லான்னு சொல்றது, சும்மா மன்னிச்சு அப்படிலாம் ஒருபோதும் மன்னிப்புங்கிறது கிடையாது. நாம் இந்த சொன்ன இந்த 5மே திருக்குறான்லையும் ஹதீஸ்களையும் பல இடங்கள்ல வந்துட்டு வலியுறுத்தப்பட்டதா இருக்கு. இந்த 5 கண்டிஷன் மிக முக்கியமான கண்டிஷனா சொல்றோம். மற்றவைகளும் இருக்கும். இந்த 5 கண்டிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா தான் இறைவன் வந்து மன்னிப்பான். அப்போ பாவ மன்னிப்பு பெறுவதுங்கிறது சும்மா அஸ்தகுஃபிருல்லான்னு சொல்வது கிடையாது என்று விளங்கிக்கணும். இப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஹதீஸ் நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இறைவன் அதான் அந்த அடியான் வந்து பாவம் செஞ்சுட்டு இறைவா பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான் அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த ஹதீஸ்ல. இப்போ இந்த ஹதீஸ்ல வந்துட்டு நம்ம சொன்ன அந்த 5 கண்டிஷனும் 1 2 3 4 5 சொல்லப்படல. மற்ற இடங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அதை மனசில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுல இஹ்லாஸ் இருக்குங்கிறது விளங்குது. இறைவனை அஞ்சி அவனுக்காகவே சொல்லிதான் அவர் என்ன செய்யறாருனாக்கா அவர் மன்னிப்பு கோருகிறார். தண்டோரை அடிக்கல, நான் வந்து பாவ மன்னிப்பு கோர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல. இறைவனிடத்துல பேசுவதாக தான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. நாம சொன்ன அந்த 5 ஷர்த்துகளுமே அந்த இந்த ஹதீஸ்ல வந்து இருக்கு. இப்ப மனிதருக்கு பாவம் செய்யப்பட்டுச்சுன்னா அவர் அதற்காக என்ன செஞ்சிருக்காரு, மன்னிப்பு கேட்டிருந்தால்தான் இறைவன் மன்னிப்பான். அதனால வந்துட்டு எந்த பாவமா இருந்தாலும் சரி இறைவன் இந்த ஹதீஸ்ல மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல வந்துச்சுன்னா இந்த 5 கண்டிஷனையும் அவர் வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாரு, பூர்த்தி செஞ்சுக்கிறார். சுருங்க சொல்லணும்னாக்கா அவர் வந்துட்டு செஞ்ச தப்பு தான் உணர்ந்திருக்கிறாரு. நபிசசம் சொன்னது போல வருத்தப்பட்டிருக்கிறார். அது நடந்திருக்குது. அதனால தான் கேட்டிருக்காரு பாவ மன்னிப்பு. 2வது என்ன அப்படின்னாக்கா இஹ்லாஸ், அல்லாவுக்காகவே அப்படிங்கிறதுனால தான் ரப்பி இறைவனை அழைச்சி சொல்றாரு, இறைவன் நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அது அதுலயே இஹ்லாஸ் தெரியுது. அது அந்த கண்டிஷன் இருக்கு. 3வது என்ன, அவர் பாவத்தை விட்டுட்டு தான் கேட்கிறார். பாவத்தை செஞ்சுக்கிட்டே கேட்கல, பாவத்தை செய்யறதை விட்டுட்டு தப்பு செஞ்சுட்டேன் இன்னும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த அந்த மன உறுதியும் இருக்கு.
அதே நேரத்தில் பாவத்தை விடவும் செஞ்சுட்டார். 3 நாள் அந்த கண்டிஷன் சேர்ந்து என்ன செஞ்சிருச்சு, இடம்பெற்றிருக்கு. அப்போ நம்ம சொன்ன அந்த கண்டிஷன் எல்லாமே வந்துட்டு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர் தன்னுடைய பாவ மன்னிப்பை அமைத்து கொண்ட காரணத்தினால தான் இறைவன் மன்னிச்சிருக்கிறானே தவிர, சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னதுக்காக கிடையாது. இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. அதற்கு பிறகும் ஒவ்வொரு தடவையும் இந்த 5 கண்டிஷனும் இருந்து, அதற்கு பிறகும் மனிதன்ற அடிப்படையில் அவர் வந்து பலகீனமானவன் மனிதர் இருக்கிறனால தவறு செஞ்சுட்டார் அப்படின்னா, திரும்பவும் இந்த 5 விஷயங்களும் திரும்ப அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பே தவிர, இன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது நாளைக்கு திரும்ப அதை தான் செய்வேன், 1/2 மணி நேரம் கழிச்சு அதை தான் செய்வேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே கேட்கறவங்களுக்கு பாவ மன்னிப்புங்கிறது கிடையாது. இந்த 5மே என்ன செய்யணும், இருக்கணும். 1. 2வது வந்து இதற்கு விதிவிலக்காக அல்லாஹ் சிலர் நாடியவர்களுக்கு என்ன செய்வான், பாவ மன்னிப்புங்கிறது வருவான், அது வழங்குவான். அது அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. அது குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்றான், யக்ஃபிரு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு என்ன செய்வான், மன்னிப்பான். அது வந்து இறைவன் அடிப்படையில் சரி. அந்த ஒரு ஷர்த்தை விட்டுட்டு, அந்த விதிவிலக்கை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பாவ மன்னிப்பு பெறுவது அப்படிங்கிறது எளிதானது. அசால்ட்டா சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டா போதும், ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ற மாதிரி, இந்த மாதிரி செஞ்சவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. இந்த 5 விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப பாவங்களுங்கிறது ஈஸியா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து முதல் ஹதீஸினுடைய ஒரு விஷயமா இருக்கு. 2வது நீங்க கேட்கறது என்னன்னா, முக்கியமா முஸ்லிம்ல வரக்கூடிய 5304 இலக்கத்துல ஹதீஸ். அதாவது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ்லம் துத்னிபு ல தஹபல்லாஹு பிக்கும். நீங்க வந்து அல்லாஹ்வின் மீது அதாவது எனது உயிர் யார் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, அதாவது அல்லாஹ் மீது ஆணையாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு, நீங்க பாவம் செய்யாதவர்களா இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை அகற்றி விட்டு பாவம் செய்யக்கூடிய மற்றொரு சமுதாயத்தை பாவம் செய்யக்கூடிய மற்றொரு கூட்டத்தை வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு உருவாக்குவான். அவங்க வந்து இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கோருவாங்க, அல்லாஹ்வும் அவர்களை பாவங்களை மன்னிப்பான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ்ல. இப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்கா, பாவம் செய்யாத ஒரு சமுதாயம் இருந்தால் பாவம் செய்யக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு ஒரு பகுதியை மட்டும் நீங்க வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டு கேட்குறீங்க, வேற ஒரு பகுதியை மறந்துட்டீங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, அல்லாஹ் பாவங்களை விரும்புவான்லாம் கிடையாது. பாவம் செய்யறங்கிறது அசால்ட்டு செய்யி அப்படின்லாம் ஹதீஸ் சொல்லப்படலை. மாறாக பாவங்களை மன்னிப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறாங்கிறான். அது மிக முக்கியமான ஒரு அடிப்படை நம்ம விளங்கிக்கணும். இன்னொன்று என்னன்னாக்கா, இறைவன் வந்துட்டு மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் எப்படி படைச்சிருக்கிறான் அப்படின்னாக்கா, அவர்கள் பகுத்தறிவோடு சுய விருப்பு வெறுப்போடு செயல்படக்கூடிய வகையில் ஒரு படைப்பாக தான் இறைவன் வந்துட்டு மனிதர்களையும் ஜின்களையும் படைச்சிருக்கிறான். மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இறைவனுக்கு வந்துட்டு அவங்க கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. கீழ்ப்படிந்தவர்களாக தான் அவங்க நடந்து கொள்ள முடியும். முழுமையாக கீழ்பட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. தான் நாடியதெல்லாம் செய்வது கிடையாது. இறைவன் என்ன சொல்றானோ அதையே தான் என்ன செய்வாங்க, கட்டளையிடுவதை தான் அவங்க செய்வாங்க. அதுதான் வந்துட்டு அவர்களுடைய ஒரு இயல்பா இருக்கு. அதற்கு மாற்றமாக மற்றொரு படைப்பும் அல்லாஹ் படைக்கணும்னு சொல்லி தான் இப்படி படைச்சிருக்கான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கணும்னு நாடி இருக்கிறான் அப்படிங்கும் பொழுது அவர்களிடத்துல என்ன நடக்கும், ஒரு படைப்பு வந்துட்டு தான் நீ விரும்பியதை நீ செய்யலாம் என்று வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில படைக்கப்பட்டிருந்துச்சுனாக்கா தப்பு தவறு செய்வாங்க, பாவங்கள் செய்யதான் செய்வாங்க. அப்படி பாவங்கள் தவறுகள் நடக்கும் பட்சத்துல அந்த பாவங்களை நான் மன்னிப்பேன் என்றுதான் இந்த ஹதீஸ்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாடம் இருக்கிறதே தவிர, பாவங்களையே வந்துட்டு விரும்புவான், பாவம் செய்ய அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்று அப்படி கிடையாது. பாவங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். பாவங்கள் அல்லாஹ்வை கோபம் ஊட்டுகின்றன. பாவங்கள் காரணத்தினாலதான் மனிதனை என்ன செய்யறான், இறைவன் வந்துட்டு நரகத்துல போடுறான். அப்போ இது சாதாரண பாவங்கள்ங்கிறது பெரிய விஷயம் தான். அதை வந்து அல்லாஹ் கடந்து செல்லக்கூடிய வகையில நீ பாவம் செய்யி அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. அல்லாஹ்வை வெறுப்பூட்டக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த மாதிரி பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களேயானால் அவர்களை அல்லாஹ் விரும்புவான்னு சொல்லப்படல. பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்து அவர்கள் பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருப்பவர்களைத்தான் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, பாவத்தை அல்லாஹ் வந்துட்டு நேசிப்பான் என்று சொல்லப்படலை என்பதை நாம வந்துட்டு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹதீஸ்லையும் சரி, அதற்கு மேலுள்ள ஹதீஸ்லையும் சரி, இது எல்லாமே வந்து பாவத்தை அசால்ட்டா நீ இவ்வளவுனா செஞ்சுக்கலாம், நீ செஞ்சுக்கிட்டே இரு, பாவ மன்னிப்புங்கிறது ஈஸியா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் சொல்லப்படலை என்பதை விளங்கிக்கணும். இன்னும் பாருங்க, 4ஆம் அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்துல வந்துட்டு அல்லாஹ் சொல்றான், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதுஹுமுல் மௌத்து கால இன்னி துப்துல் ஆன. அதாவது வாழ்நாள் முழுக்க பாவங்களை செஞ்சுட்டு
மரணம் வரக்கூடிய நேரத்தில் அவ்வளோதான் மௌத்தாயிரும்னு தெளிவாக தெரியும் போது நான் இப்போ பாவ மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்பவர்களுக்கு மன்னிப்பு கிடையாதுங்கிறான். அப்போது எந்த அளவுக்குன்னு பாருங்க. அப்போ வாழ்நாள் முழுக்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்து நான் இப்போ செத்து போயிடுவேன் அப்படின்னு தெரியும் பொழுது நீ போய் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மன்னிச்சிரு அப்படின்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான். இது வந்துட்டு ஷிர்க்கு போன்ற பெரும் பாவத்தை பற்றி சொல்வதாக இல்லை. அப்போ இதுக்கு மேல உள்ள வசனத்திலையும் பாருங்க அல்லாஹ் வந்து யாருக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பான்னு சொல்லும் பொழுது இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் தும்ம யதூபூன மின் கரீபின் ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம். தெரியாம தீய காரியம் செய்துவிட்டு தாமதம் இல்லாம மன்னிப்பு கேட்பவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு உண்டுங்கிறான். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கவனுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு அர்த்தம். பாவம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு நாளைக்கு பாவ மன்னிப்பு கேட்கறேன், நாளைக்கு பாவ மன்னிப்பு கேட்கறேன், அப்படி அசால்ட்டா இருக்கு. இப்படிப்பட்டவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாதான். யாருக்கு பாவ மன்னிப்பு? பாவம் செஞ்சுட்டோம்னு உணர்ந்து பணிவை மேற்கொண்டு உடனுக்குடன் அந்த பாவத்தை விட்டுட்டு இறைவன் மன்னிச்சிரு அப்படின்னு ஓடி வரான்ல, அவனுக்கு தான் மன்னிப்பு. அப்ப சும்மா என்ன வேணா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அல்லாஹ் வந்து மன்னிச்சுட்டே இருப்பான். அப்படி கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. இறைவன் நாடியவர்களை சிலரை அல்லாஹ் மன்னிப்பான்ல, அது அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. அது யாரை மன்னிப்பாங்கிறது இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு தெரியாது. மற்றவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இறைவன் வந்துட்டு நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த 5 முக்கியமான கண்டிஷன் சொன்னோம்ல, அதெல்லாம் இருந்தால் தானே ஒழிய மற்றபடிக்கு அசால்ட்டாலாம் பாவம் மன்னிப்புங்கிறது பெற்றுவிட முடியாது. அதற்கு நம்ம மெனக்கெடணும், அதுக்கு நம்ம வருந்தணும். அல்லாஹ்விடத்துல முழுமையாக மனமுருகி நம்ம வந்துட்டு துவா கேட்டால் தான் பாவ மன்னிப்புங்கிறது நமக்கு கிடைக்குமே தவிர மற்றபடிக்கு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்க சொல்ல ஹதீஸ்ல, அந்த முஸ்லிம்னுடைய ஹதீஸ்ல பாவங்களை இறைவன் விரும்புவான், பாவம் செய்யணும் என்பதற்காக மனிதர்களை உருவாக்கன்னு கிடையாது. பாவங்களை இறைவன் வெறுக்கிறான். அதே சமயம் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக மனிதர்கள் இருப்பதன் காரணத்தினால அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இறைவன் விரும்புகின்றான். அதனால தான் அல்லாஹ்வுக்கு வந்துட்டு பல பேர்கள் இருக்கு. அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் கஃபூர், அல் அஃபு, அந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் இறைவனுடைய கருணையையும் அவனுடைய மன்னிப்பையும் காட்டக்கூடிய வகையில இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்து கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும்.